அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வெகு நேரமாகியும் உறங்காமல் தவிர்த்திருந்தேன். அதற்கு காரணம் துக்கத்தால் அல்ல, மகிழ்ச்சியால். ஏனென்றால் எனது வாழ்க்கையில் முக்கியமான 2 விஷயங்கள் நாளை நடக்கப் போகிறது. ஒன்று என்னுடைய பிறந்தநாள், மற்றொன்று என்னுடைய காதலனை என் அப்பாவிடம் அறிமுகம் செய்யவிருக்கும் அந்த நாள். சில மணி நேரங்கள் தூக்கம் வராமல் தவிர்த்திருந்ததால் நானும் வெளியில் சென்று சற்று காற்று வாங்கலாம் என வெளியில் வந்தேன். நினைத்ததைப் போலவே குளிர்ந்த காற்றும் மனதிற்கு இதமாக இருந்தது. சிறிது நேரம் வரை அமர்ந்து இரவையும் நிலவையும் கணவனுடன் இருக்கப் போகும் அந்த நாட்களையும் நினைத்து ரசித்து கொண்டும் இருந்தேன். எவ்வளவு நேரம் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டு இருந்தேன் என்று தெரியவில்லை. ஆனால் நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்பது மட்டுமே எனக்கு புரிந்தது. காலையில் வேலையும் அதிகமாக இருப்பதால் உறங்கலாம் என்று முடிவெடுத்து மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தேன். அது மட்டுமல்லாது இந்த நேரத்தில் என்னை அப்பா பார்க்க நேரிட்டாலும் அவரும் ஏதாவது நினைப்பாரோ என்று நினைத்து எனது அறையை நோக்கி நான் நடந்தேன். அப்பொழுது யாரோ பேசுவது போல எனக்கு சத்தம் கேட்டது. நானும் இந்த நடுராத்திரியில் யாராக இருக்கும் என்று நினைத்தவாறே அப்பாவின் அறையை கடந்து சென்றேன். உன்னிப்பாக கவனிக்கும் பொழுதுதான் அது அப்பாவின் அறையிலிருந்து வரும் சத்தம் என்று எனக்கு புரிந்தது. நானும் இந்த நேரத்தில் அப்பா விழித்து கொண்டு என்ன செய்கிறார் என அவரின் அறையை நான் நெருங்கினேன். ஆனால் உள்ளிருந்து வந்த சத்தம் வேறு மாதிரியாக இருந்தது. அது சாதாரண பேச்சு குரல் அல்ல. ஏனெனில் அந்த சத்தத்தை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். ஏனென்றால் நானும் 21 வயது இளம்பெண். நான் குழந்தையாக இருக்கும் பொழுதே அம்மா இறந்து விட்டார். அப்படி இருக்கையில் இது யாருடைய சத்தமாக இருக்கும் என்று நினைத்தவாறே சிறிது நேரம் அறையின் வெளியிலேயே காத்திருந்தேன். பிறகு ஜன்னல்களை பார்க்க அதிர்ஷ்டவசமாக ஒரு ஜன்னல் மட்டும் லேசாக திறந்திருந்தது. நானும் பலமுறை யோசித்து யாராக இருக்கும் என்று நினைத்தவாறே லேசாக அந்த ஜன்னலையும் திறந்து பார்க்க அங்கே நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. காரணம், எனது அப்பாவும் எனது சின்னம்மாவும் தங்களது பல நாள் தவிப்பை போக்கிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், எனது அப்பாவிடம் இருந்து இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமல்லாது எனது சின்னம்மா சிறு பிள்ளையிலிருந்து என்னை வளர்த்தவர். அவரிடமிருந்து இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கவில்லை. இருவரையும் காணும்போது எனக்கு மனதில் வலி மட்டுமே உண்டானது. நான் கற்பனையில் கூட அவர்களை இந்த கோலத்தில் பார்ப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. எனது மொத்த சந்தோஷமும் அப்பொழுதே மறந்து போனது. ஆனால் அவர்களுக்கு தங்களை ஒருவர் கவனிக்கிறார் என்ற எந்த கவலையும் இல்லாமல் தாங்கள் சந்தோஷத்தில் மூழ்கியும் இருந்தனர். நானும் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் கனத்த மனதுடன் எனது அறைக்குள் வந்து படுத்து கொண்டேன். ஆனால் இப்பொழுதும் உறக்கம் வரவில்லை. இந்த முறை வலியின் காரணமாக எனக்கு அழுகையாக வந்தது. வெகு நேரம் வரை அழுது கொண்டும் இருந்தேன். அழுது கொண்டே எப்பொழுது உறங்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை. எழுந்து பார்க்கும் பொழுது விடிந்திருந்தது. நானும் என்னை தயார்படுத்தி கொண்டு எனது அறையை விட்டு வெளியே வர அங்கே எனக்காக அப்பா மற்றும் சின்னம்மா மற்றும் தாத்தா அனைவருமே காத்திருந்தனர். எனது அருகில் வந்து சின்னம்மாவும் என்னை கட்டிப்பிடித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறினார். அப்பாவும் தான் வாங்கி வைத்திருந்த பரிசையும் கொடுக்க நானும் வாங்கி கொண்டு தாத்தாவின் கால்களிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டேன். ஆனால் இந்த பிறந்தநாள் எப்பொழுதும் போல அவ்வளவு சந்தோஷமாக எனக்கு இல்லை. நேற்றிரவு நடந்த அந்த விஷயத்தை பற்றி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். எனது முகத்தை வைத்து நான் சோர்வாக இருப்பதை கவனித்தார் அப்பா. அவரும் என்னிடம் எதற்காக சோர்வாக உள்ளாய் என்று விசாரிக்க நானும் தலைவலி என்று சமாளித்தேன். அதை கேட்டவர் மருத்துவர் வர சொல்ல வேண்டுமா என கேட்க அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறி நான் சமாளித்தேன். சிறிது நேரத்திலேயே நானும் அப்பாவும் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே எங்களுக்கு சொந்தமான 3 தொழிற்சாலைகளுக்கு சென்று அங்குள்ள தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கச் சென்றோம். இது வருடம் நடப்பதுதான். என்னுடைய பெயர் திஷா. பல கோடி சொத்துக்களுக்கு நான் தான் ஒரே வாரிசு. பரம்பரை பணக்காரர்கள். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அம்மா இறந்து விட்டார். அதன் பிறகு என்னை சின்னம்மா தான் வளர்த்தும் வந்தார். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. என்னை பார்த்து கொள்வதற்காகவே அவர் திருமணம் செய்து கொள்ளவும் இல்லை. எனது அப்பாவும் எனது தாத்தாவும் திறமையான தொழிலதிபர்கள். தாத்தாவிற்கு வயதாகி விட்டதால் தற்சமயம் அவள் ஓய்வில்தான் உள்ளார். வீட்டில் உள்ள அனைவருமே என் மேல் உயிராக இருப்பார்கள். பணத்தைப் போலவே பாசத்திற்கும் எந்த குறையும் இல்லை.
அதுவும் எனது அப்பாவை பற்றி சொல்லவே வேண்டாம். எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் துடித்து விடுவார். அவ்வளவு பாசம் என்மேல். சின்னம்மாவும் தாத்தாவும் அப்படிதான். நேற்று நடந்த அந்த சம்பவத்தை பற்றி யோசித்து நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஆசையும் உள்ளது. அப்படிப்பட்ட ஆசைகள் தான் எனது அப்பாவும் சின்னம்மாவும் இணைந்து உள்ளனர். அதுவும் இல்லாமல் எனது அம்மா இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. எனது அப்பாவும் எவ்வளவு காலம்தான் தனிமையில் இருப்பார். சின்னம்மாவும் அப்படிதான். எனக்காக தனது வாழ்க்கையவே தியாகம் செய்து என்னை வளர்த்து வருகிறார். அவருக்கு என்றும் ஆசை பாசங்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். இதையெல்லாம் நினைத்து நானும் அவரிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று இதை இப்படியே விட்டுவிடலாம் என்றும் முடிவு செய்திருந்தேன். மாலை வீட்டில் எனது பிறந்தநாளுக்காக ஒரு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதற்காக தான் நானும் காத்திருந்தேன். விழா முடிந்த பிறகு எனது காதலனை அப்பாவிடம் அறிமுகப்படுத்தலாம் என்று. எனது காதலனின் பெயர் அஸ்வந்த். நானும் அவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வருகிறோம். அவருக்கென்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர் ஒரு அனாதை. சிறுவயது முதலேயே அனாதை பள்ளியில்தான் படித்து வந்தார். பின்பு அங்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால் எனது கல்லூரியிலேயே அவருக்கு இடமும் கிடைத்தது. அதன் பிறகு அவரோடு பேசி பழகி அவரை பிடித்து போக அவரை காதலிக்கவும் தொடங்கினேன். அவரும் என்னை காதலித்து என்மேல் உயிராக இருந்தார். அவரின் பாசத்தை பார்க்கும் பொழுது சில சமயம் எனது அப்பாவின் ஞாபகம்தான் வந்து செல்லும். அந்த அளவிற்கு என்மேல் அன்பாக இருப்பார். எனக்கு இப்பொழுது காதலை பற்றி வீட்டில் சொல்ல வேண்டிய எண்ணம் இல்லை. ஆனால் அப்பா சில நாட்களாக எனது திருமணத்தை பற்றி பேச்சை எடுப்பதால் எனது காதலை பற்றியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். அது ஒரு சிறந்த தினமாக இருக்க வேண்டும் என்பதால் எனது பிறந்தநாளை நான் தேர்ந்தெடுத்தேன். பிறந்தநாள் விழாவும் சிறப்பாக தொடங்கியது. ஊரிலுள்ள பெரும் பணக்காரர்களை அழைத்திருந்தார் என்னுடைய அப்பா. அவரிடம் இருந்து விலை உயர்ந்த பரிசு பொருட்களை வந்த வண்ணம் இருந்தது. நானும் ஒரு தேவதையாக வலம் வந்தேன். காதலான அஸ்வந்தும் என்னை ஒரு ஓரமாக நின்று ரசித்து கொண்டு இருந்தார். அவரை பார்க்கும் பொழுது வெட்கத்தால் என் அழகு இன்னும் அதிகரித்தது. விழாவும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவை நோக்கி நகர்ந்தது. அனைவரும் வாழ்த்து தெரிவித்துவிட்டு செல்ல தொடங்கினர். கடைசியாக நாங்களும் வீட்டு வேலைகளை செய்யும் வேலைக்காரர்கள் மட்டுமே இருந்தோம். நானும் சமயம் பார்த்து காதலான அஸ்வந்தை அழைத்து கொண்டு அப்பாவிடம் சென்றேன். அப்பாவும் சந்தோஷத்துடன் என்னவென்பது போல கேட்க நானும் அஸ்வந்தை அறிமுகம் செய்துவிட்டு எங்களின் காதலை பற்றியும் தெரிவித்தேன். அதை கேட்ட அப்பாவின் முகத்தில் அதுவரை இருந்த சந்தோஷம் அனைத்துமே காணாமல் போயின. அவரின் முகத்தில் கோபங்கள் இல்லை என்றாலும் கவலைகள் படர ஆரம்பித்தது. அதை பார்த்து நானே ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்பது போல மனதில் தோன்றியது. ஆனால் இப்படி ஒரு நிலைமையை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். என்றாவது நாள் அவரிடம் இதை தெரிவித்துதானே ஆக வேண்டும் என நினைத்து நானும் அமைதியாக அவரின் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். வெகு நேரமாக அமைதிக்கு பிறகு அப்பா என்னிடம், மகளே, நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். பரம்பரையாக நமது குடும்பத்திற்கு என்று தனி மரியாதை உள்ளது. ஆனால் நீ செய்த இந்த காரியம் வெளியில் தெரிந்தால் அதனால் அவமானம் மட்டுமே ஏற்படும். பணத்தோடு பணம் மட்டுமே சேர்ந்தால்தான் நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் அதற்கும் மரியாதை கூடும். நான் சொல்வதை கேள். இந்த காதல் உமக்கும் சரி நமது குடும்பத்திற்கும் சரி ஒத்து வராது. பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஏதோ ஒரு அனாதை எனது மருமகனாக ஏற்றுக்கொள்ள என்னாலும் முடியாது. இதை இப்படியே விட்டுவிடு. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நானே வசதியான இடத்தில் திருமணம் செய்து வைக்கிறேன் என்றும் கூறினார். இதை கேட்ட நானும் அதிர்ச்சியடைந்து அவரிடம் அஸ்வந்தை பற்றி விளக்குவதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் எதையுமே கேட்கும் மனநிலையில் அவர் இல்லை. இதற்கிடையில் அருகில் இருந்த எனது சின்னம்மாவும் அப்பாவிடம் பேச ஆரம்பித்தார். மகள் ஆசைப்பட்டு விட்டால் அவளது வாழ்க்கையை வாழ்வதற்கு அவளுக்கு எல்லா விதத்திலுமே உரிமையுண்டு. பணக்கார பையனோடு இருப்பதை விட மனதிற்கு பிடித்த பையனோடு வாழ்வதற்கே ஆசைப்படுகிறாள். அவள் ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. அவளுக்கு அவன் நினைக்கும் பையனை திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என எனக்கு ஆதரவாகவே பேசினார். இதை கேட்டு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்பாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக அவரின் அறைக்குள் சென்று விட்டார். நானும் அஸ்வந்திற்கு ஆறுதல் கூறிவிட்டு அவரை அனுப்பி வைத்தேன். பிறகு அப்பாவின் அறைக்கு சென்று அவரின் அறை கதவை தட்டினேன். ஆனால் அவர் திறக்கவே இல்லை. அதிலிருந்து அவர் கோபத்தில் உள்ளார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு மேலும் அவரை தொந்தரவு செய்ய மனம் இல்லாமல் நானும் எனது அறைக்கு வந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பதற்றத்தில் கண்களை மூடிக்கொண்டு யோசித்து கொண்டிருக்க எப்பொழுது வருகிறேன் என்பதை எனக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை அப்பா என்னையும் வீட்டில் உள்ளவர்களையும் அழைத்தார். நானும் ஆவலாக
அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என காத்திருந்தேன். பிறகு என்னிடம், நானும் இரவு முழுவதும் யோசித்து பார்த்தேன். உனது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ள உனக்கு எல்லா விதத்திலும் உரிமை உள்ளது. அதில் நான் குறுக்கே வருவதற்கு விருப்பமில்லை. உனக்கு திருமணம் செய்து வைக்கவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. திருமணத்திற்கு பிறகு உனது கணவன் இந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு நீயும் உனது கணவனும் சேர்ந்து நமது தொழிலை கவனித்துக் கொள்ளுங்கள். இதை உனது காதலிடம் கேட்டுச் சொல். இதற்கு சம்மதம் என்றால் திருமணத்தை பற்றி பேசலாம் என்றும் கூறினார். அவர் அப்படி சொல்ல எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு முன்பே தெரியும் எனது அப்பா எனது விருப்பத்திற்கு மாறாக எதையுமே செய்ய மாட்டார் என்று. நானும் அப்பா கூறியதை அஸ்வந்திடம் கூற அவர் என் மேல் கோபப்படத் தொடங்கினார். காரணம், எனக்கென்று ஒரு மரியாதை உள்ளது. நான் திருமணம் முடிந்தவுடன் உனது வீட்டிற்கு வந்துவிட்டால் என்னை பார்ப்பவர்கள் எனது பின்னால் என்ன பேசிக்கொள்வார்கள்? பணத்திற்காக உன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது உனது வீட்டிலேயே தங்கிவிட்டேன் என்று பேசிக்கொள்வார்கள். திருமணத்துக்கு பிறகு உனது வீட்டிற்கு என்னால் வர முடியாது என மறுக்க ஆரம்பித்தார். அவருடைய இந்த பதிலை கேட்டு நானே பதறிப்போனேன். பிறகு நானும் அவருக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். எப்படி இருந்தாலும் அப்பாவிற்கு பிறகு நாம் தான் நமது தொழிலை கவனித்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு பிறகு அனைத்தும் நமது சொத்தாகிவிடும். இதில் பிரித்து பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. வேண்டுமென்றால் நீ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வது போல நினைத்துக்கொள். உனக்கு உண்டான மாத சம்பளத்தை எடுத்துக்கொள். எப்படி இருந்தாலும் வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தால் அது உனக்கு கிடைக்க வேண்டியது தானே. அதே போல நினைத்துக்கொள் என்று ஆறுதல் கூறினேன். அவரும் நிறைய யோசனைக்கு பிறகு அவரும் சரி என்று சம்மதிக்க சில நாட்களிலேயே திருமண ஏற்பாடுகளும் நடைபெற்றது. திருமணமும் அந்த ஊரிலேயே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமணம் முடிந்து நானும் எனது கணவரும் சந்தோஷமாக எனது வீட்டில் குடியேறினோம். அங்கும் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. எங்களின் வாழ்க்கையும் இனிதாக தொடங்கியது. திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு எங்களின் அலுவலக விஷயங்களை, நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைகளின் விவரங்களையும் என் கணவருக்கு புரிய வைப்பதற்காக அவரை தினமும் அலுவலகம் அழைத்து சென்றார் அப்பா. என்னை திருமணமான புதிது என்பதால் மாதத்தில் ஒரு முறை மட்டுமே அலுவலகம் வந்தால் போதும் எனவும் கூறிவிட்டார். நானும் அதற்கு மறுப்பு ஏதும் கூறவில்லை. எனது கணவரும் எனது அப்பா தாத்தாவை போல மிக பெரும் தொழிலதிபராக வரவேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அலுவலக நேரம் போக என்னுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்தார் என் கணவர். நானும் வாழ்க்கையில் அனைத்துமே கிடைத்ததாகவே சந்தோஷமும் அடைந்தேன். என் கணவருக்கு நாட்களிலேயே எனது அப்பாவுடன் நல்ல நட்பு ஏற்பட்டது. அனைவரிடமும் சகஜமாக பழகவும் ஆரம்பித்தார். அப்பாவிடமிருந்து அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் கற்று வருவதாக பெருமிதத்துடன் கூறுவார். அது மட்டுமல்லாது எனது பெயரிலேயோ மற்றும் ஒரு புதிய நிறுவனம் தொடங்க இருப்பதாக கூறி அடிக்கடி சில பத்திரங்களிலும் கையெழுத்தும் வாங்கிவிட்டு செல்வார். கணவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து என்னையும் அறியாமல் உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தேன். ஒரு நாள் வயிற்று வலியின் காரணமாக அவதிப்பட்டேன். என் வேதனையை பார்த்து என் கணவரும் பதறிப்போனார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைக்க நானும் அவருக்கு ஆறுதல் கூறி, இது மாதத்தில் எப்பொழுதும் வருவதுதான். அதை நினைத்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிறிது நேரத்தில் அதுவாகவே சரியாகிவிடும். நீங்கள் அலுவலகத்திற்கு சென்று வாருங்கள் என அனுப்பி வைக்க முயற்சி செய்தேன். அவரும் புரிந்து கொண்டு அலுவலகத்திற்கு செல்ல மனமில்லாமல் சென்றார். போகும்பொழுது எனக்காக பாலையும் அவரின் கையாலேயே தயார் செய்து குடிக்கும்படி கூறிவிட்டு சென்றார். அவர் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு நானும் பாலை குடிப்பதற்கு கையில் எடுக்க வேகமாக எனது அறைக்குள் நுழைந்தார் சின்னம்மா. அவர் என்னிடம், தயவு செய்து இந்த பாலை குடிக்காதே, அதில் விஷம் கலந்துள்ளது. அதை கலந்தது உனது கணவன்தான். நான் சொல்வதை கேள், அதை குடிக்காதே என கூறிவிட்டு அறையை விட்டு வேகமாக வெளியே சென்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன செய்வது என்றே புரியாமல் யோசித்து கொண்டும் இருந்தேன். எதற்காக என் கணவனே விஷம் கலக்க வேண்டும் என்று. எனது சந்தேகம் முழுவதுமே என் சின்னம்மாவின் மேல்தான் இருந்தது. காரணம், அன்று தவறாக நடந்து கொண்டது போல எனக்கும் எனது கணவருக்கும் சண்டையை மூட்டிவிட்டு என்னையும் ஏதாவது செய்து பிறகு கணவரின் மேல் பழி போட்டிருக்கும் சொத்துக்களை அவர் அபகரிக்க நினைக்கிறாரோ என்று எண்ணம் எனக்கு தோன்றியது. நானும் ஒன்றும் பேச முடியாமல் இவ்வளவு நாள் பலத்த கடனுக்காக அவரிடம் இதை பற்றி கேட்கவில்லை. இருந்தாலும் பாலை குடிப்பதற்கும் எனக்கு பயமாக இருந்தது. பிறகு நானாகவே யோசித்து வெளியில் சென்று பார்க்க அங்கே சுற்றித்திருந்த ஒரு நாயிடம் பாலை ஊற்றினேன். அதுவும் குடித்துவிட்டு சிறிது நேரத்திலேயே துடிதுடித்து இறந்து போனது. அதை பார்த்து நான் திடுக்கிட்டு போனேன். அன்று முழுவதும் எனக்கு கவலையாகவே இருந்தது. ஒரு புறம் ஆபத்து நீங்கினாலும்
தேவையில்லாமல் ஒரு உயிரை கொன்றுவிட்டோமே என்ற மன வருத்தமும் அதிகமாக இருந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போனேன். ஆனால் என் கணவரின் மேல் நான் துளியும் சந்தேகப்படவில்லை. சின்னம்மாதான் விஷயத்தை கலந்துவிட்டு என் கணவரின் மேல் பழியை போடுகிறார் என உறுதியாக நம்பினேன். இருந்தாலும் வளர்த்த பாசத்திற்காக என்னால் ஒன்றும் கூற முடியவில்லை. அது நினைத்து சில நாட்களாகவே மனக்குழப்பத்திலும் எனக்கு அவரால் ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயத்துடனே வாழ்ந்து வந்தேன். ஒருவேளை அன்று அப்பாவுடன் இருந்ததை நான் பார்த்து விட்டதால் என்னை பழிவாங்க நினைக்கிறாரோ என்று கூட தோன்றியது. ஒருவேளை அன்று என்னை அறியாமல் என்னை அவர் கவனித்திருக்கலாம் என்றும் நான் நினைத்தேன். இப்பொழுதெல்லாம் அவரை பார்ப்பதற்கு எனக்கு பயமாக இருந்தது. அதை பற்றி என் கணவனிடமும் அல்லது அப்பாவிடமோ கூறுவதற்கும் மனமில்லை. தவித்து வந்தேன். காரணம், இவ்வளவு நாள் எங்களுடன் இருந்துவிட்டு என்னையே கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறார் என்றால் நிச்சயம் எனது அப்பா அவரை வீட்டை விட்டே அனுப்பி விடுவார். வயதான காலத்தில் அவர் எங்கு செல்வார் என்றும் நான் யோசித்தேன். அது மட்டுமல்லாமல் சிறு பிள்ளையிலிருந்து தனது வாழ்க்கையவே தியாகம் செய்து எனக்காகவே வாழ்ந்து வருகிறார். அந்த காரணத்துக்காகவும் இதை யாரிடமும் சொல்லாமல் நான் மறைத்து விட்டேன். மிகுந்த மனக்குழப்பத்தில் இருந்த நான் ஒரு நாள் எனது அம்மாவின் சமாதியை பார்ப்பதற்காக சென்றேன். அப்பொழுது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அவரின் சமாதிக்கு சென்று சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு வருவது என்னுடைய வழக்கம். அதே போல அன்றும் சென்றேன். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுதே 4 வாலிபர்கள் என் அருகில் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பித்தனர். சாயங்காலம் நேரம் என்பதால் அந்த பகுதியில் அதிகமாக ஆள் நடமாட்டம் இல்லை. நானும் என்ன செய்வதென்று புரியாமல் அவரிடமிருந்து விடை பெற்று எனது காரில் ஏறுவதற்கு முயற்சி செய்தேன். அதில் ஒரு இளைஞன் எனது கையை பிடித்து இழுக்க அவனை நான் வேகமாக மற்றவர்களிடம் மீது தள்ளிவிட்டு எனது காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டேன். அவரிடமிருந்து தப்பித்து வந்ததே பெரிய காரியமாக இருந்தது. இரவு நேரம் தொடங்கியிருந்தது. அப்பாவும் கணவரும் அலுவலகத்திலிருந்து இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அவர்கள் வந்ததுமே விஷயத்தை சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என முடிவு செய்திருந்தேன். நானும் அவர்களுக்காக காத்திருந்தேன். அப்பொழுது வித்தியாசமாக எனது சின்னம்மா வீட்டு வாசலில் வெளிப்புறமாக யாருக்கோ காத்திருப்பது போல தோன்றியது. ஏற்கனவே அவரின் மேல் இருந்த சந்தேகத்தால் அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்திலேயே 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் எனது சின்னம்மாவின் அருகே வந்து நின்றனர். சின்னம்மாவும் தான் மறைத்து வைத்திருந்த பையில் இருந்து சில பணக்கட்டுகளை எடுத்து அவரிடம் கொடுக்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நானும் வந்தவர்களை உற்று பார்க்க இன்னும் அதிர்ந்து போனேன். அதற்கு காரணம், இன்று என்னிடம் தவறாக நடக்க முயன்ற இளைஞர்களில் 2 அவர்கள். எனக்கு எல்லாம் புரிந்து போனது. எனது சின்னம்மாதான் பணத்தை கொடுத்து என்னிடம் தவறாக நடந்து பின்னர் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் என்று நினைத்து கோபத்தால் என்னையும் அறியாமல் என்ன செய்வதென்று புரியாமலும் அழுது கொண்டிருந்தேன். இதற்கு மேலும் இந்த விஷயத்தை நான் விடுவதாக இல்லை. இதை பற்றி சின்னம்மாவிடம் கேட்டுவிடலாம் என்று முடிவெடுத்து அவரின் அறைக்குள் சென்றேன். அவரும் ஏதோ சாதித்ததைப் போல என்னை பார்த்து புன்னகைத்தார். அவரை பார்த்து எனக்கு கோபம் அதிகமாக தான் வந்தது. நானும் அவரிடம், நான் உங்களுக்கு தான் என்ன பாவம் செய்தேன்? இதற்காக எனது வாழ்க்கையில் விளையாடுகிறீர்கள்? என்னை விட உங்களுக்கு பணம்தான் முக்கியமா போய்விட்டதா? இவ்வளவு நாள் நீங்கள் காட்டிய பாசமெல்லாம் இந்த பணத்திற்காக தானா? ஏன் இப்படி என்னை கொல்வதற்கு துடித்து கொண்டு இருக்கிறென கேள்விகளை கேட்டேன். எனது கேள்விகளை கேட்ட அவரின் முகம் மாறிப்போனது. அவரும் அழ ஆரம்பித்தார். நானும் அப்பொழுது முடிவு செய்துவிட்டேன், அவர் அழுது எனது மனதை மாற்ற நினைக்கிறார் என்று. சின்னம்மாவும் என்னிடம், நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள். நீ எப்பொழுதும் எனக்கு குழந்தைதான். அதனால தான் உன் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. நல்லவர் யார், கெட்டவர் யார் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று நேரம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. அனைத்து உண்மைகளையும் நான் சொல்கிறேன் என்றார். நானும் அவர் தப்பிப்பதற்கு ஏதோ கதை சொல்லப் போகிறார் என அமைதியாக நின்றேன். நேராக சென்று தனது அறையை தாளிட்டுவிட்டு பிறகு அவர் என்னிடம், நீ நினைப்பது போல இப்பொழுது இருக்கும் அப்பா உனது சொந்த அப்பா கிடையாது. அது மட்டுமல்ல, உனது தாத்தாவும் சொந்த தாத்தா கிடையாது என்றார். இதை கேட்ட நானும், சின்னம்மா, இப்பொழுதும் உங்களின் மீது எனக்கு மரியாதை உள்ளது. நீங்கள் தப்பிப்பதற்காக ஏதேதோ சொல்லி எனது மனதை குழப்ப வேண்டாம். எனக்கு உங்களை பற்றி நன்றாகவே தெரியும். நீங்கள் எனது அப்பாவுடன் உறவில் இருந்ததை நான் அன்றே பார்த்துவிட்டேன். இதற்கு மேலும் உங்களால் தப்பிக்க முடியாது. தேவையில்லாத கதைகளை சொல்ல வேண்டாம் என்றும் கூறினார். அவரும் உண்மை தெரிந்துவிட்டது என்ற எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பேச ஆரம்பித்தார். நான் சொல்லுவதை முழுமையாக கேள், அப்பொழுதுதான் உனக்கு புரியும். எனக்கு இந்த வயதில் உன்னிடம் கதை சொல்லி எதுவும் ஆகப் போகிறது இல்லை. உன் பணத்திற்கும் உன் சொத்திற்கும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை.
அதை வைத்துக்கொண்டு நான் எதுவும் செய்ய போவதும் இல்லை. எனக்கு குழந்தையும் இல்லை, குட்டிகளும் இல்லை. எனக்கு இருக்கும் ஒரே குழந்தை நீதான். நான் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே எனது சந்தோஷமாக நினைக்கின்றேன். நீ என்னை எப்படி நினைத்தாலும் சரி, நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் முழுதாக கேள். அதன் பிறகு உன்னுடைய இஷ்டம் என்றார். நானும் அமைதியாக அமர்ந்திருக்க அவர் பேச ஆரம்பித்தார். இப்பொழுது இருக்கும் உனது தாத்தாவும் உனது சொந்த தாத்தாவும் என் நண்பர்கள். ஆரம்பத்தில் உனது சொந்த தாத்தாவின் மகளான உனது அம்மாவை இப்பொழுது இருக்கும் எனது அப்பாவிற்கு தான் திருமணம் செய்வதாக பேசி வைத்தனர். ஆனால் உனது அம்மா அதற்கு முன்னாலேயே வேறு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒரே பெண்ணான உனது அம்மாவை உனது தாத்தாவால் பிரிந்திருக்க முடியவில்லை. அதனால் அவர்களின் காதலை ஏற்று திருமணம் செய்து வைத்தார். பிறகுதான் நீயும் பிறந்தாய். அனைத்து சொத்திற்குமே அதிபதியான உனது அம்மாவை திருமணம் செய்து கொண்டு பணக்கார வாழ்க்கையை வாழலாம் என்று கனவு கண்டிருந்த உனது தாத்தாவிற்கும் இப்பொழுது இருக்கும் உனது அப்பாவிற்கும் பெருத்த ஏமாற்றம் உண்டானது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எப்பொழுதும் போல நண்பர்களாகவே பழகினர். ஆனால் அவர்களின் விரோதத்தை வெகு நாட்கள் மறைத்து வைக்க முடியவில்லை. ஒரு நாள் உனது சொந்த அப்பாவை இருவருமாக சேர்ந்து சிலருக்கு பணத்தை கொடுத்து அவர் வேலையிலிருந்து வரும்பொழுது வாகனத்தை ஏற்றி கொண்டு விட்டனர். அதையும் ஒரு விபத்து போலவே மாற்றிவிட்டனர். கணவர் இறந்த செய்தியை கேட்ட உனது அம்மாவும் மனநோயாளி போல ஆகிவிட்டார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட இப்போது இருக்கும் தாத்தாவும் உனது அம்மாவை தனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கேட்க உனது சொந்த தாத்தாவும் நல்லது நடந்தாலே சரி என திருமணம் செய்து வைத்தார். ஆனால் உனது அம்மாவின் மனநிலை இன்னும் மோசமாக தான் தொடங்கியது. யாரை பார்த்தாலும் கோபப்படுவதும் அடிப்பதுமாகவே இருந்தார். அவரின் இந்த நிலைமையை பார்த்து உனது சொந்த தாத்தாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரும் நோய்வாய்ப்பட்டு சிறிது காலத்திலேயே மரணமும் அடைந்து விட்டார். இது அவர்களுக்கு இன்னும் வசதியாக அமைந்தது. அதில் நான் யார் என்றால் இப்பொழுது இருக்கும் உனது அப்பாவின் காதலிதான் நான். அதனால்தான் அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரிய வந்தது. முதலில் உனது அப்பா என்னிடம் குழந்தையை பார்த்து கொள்வதற்காக வீட்டிற்குள் வந்துவிடு, பிறகு நாம் இருவருமே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார். நானும் அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் பணம் தேவை அதிகமாக இருந்ததால் அவர்கள் திட்டத்திற்கு சரியென சம்மதித்துதான் உன்னை பார்த்து கொள்ள பொறுப்புக்காக நான் வந்தேன். நல்ல வசதியான மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொண்டதன் மூலமாக அனைத்து சொத்துக்களுமே தங்களது வசம் வந்துவிட்டதாக நினைத்தனர். ஆனால் உனது தாத்தா இறந்த சில நாட்களிலேயே அவரின் உயிரும் ஒப்படைக்கப்பட்டது. அதில் அனைத்து சொத்துக்களுமே உன் பெயரில் எழுதி வைத்திருந்தார். உன்னுடைய 21 வயதில் அது அனைத்துமே உன்னிடம் சேரும் என்றும் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகும் கணவனுக்கு அதிலிருந்து பாதி சொத்துக்கள் கிடைக்கும் என்றும் எழுதியிருந்தது. அதற்கு முன்பாக உனக்கு ஏதேனும் நேரிட்டால் அனைத்து சொத்துக்களுமே ஒரு குறிப்பிட்ட அனாதை ஆசிரமத்திற்கு சென்றுவிடும் என்றும் எழுதியிருந்தது. இதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார்கள். அந்த கோபத்தை உனது அம்மாவிடம் காட்டத் தொடங்கினர். அவரை அடிப்பதும் துன்புறுத்துவதுமாக இருந்தனர். ஒரு கட்டத்தில் யாரோ ஒருவரின் அனாதை பிணத்தை வாங்கி வந்து உனது அம்மாதான் இறந்துவிட்டார் என்று அனைவரையுமே நம்ப வைத்து புதைத்தும் விட்டனர். ஆனால் உண்மையிலேயே உனது அம்மா சாகவில்லை. அவரை ஒரு மனநல காப்பகத்தில் யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்தும் உள்ளனர். உனது 21 வயது வரை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உனது அப்பாவும் தாத்தாவும் உன் மீது பாசமாக இருப்பது போல நடித்து வருகிறார்கள். அவர் சொன்னதைப் போல என்னையும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நீ நினைப்பது போல உனது அப்பா ஒன்றும் நல்லவர் கிடையாது. அவரிடம் இல்லாத கெட்ட பழக்கங்களே இல்லை. வெளிநாட்டிற்கு வியாபார விஷயமாக செல்கிறேன் என்று பல பெண்களுடன் தொடர்பில் இருந்து விட்டுதான் வருவார். இது அனைத்துமே உனக்கு தெரியாமலும் பார்த்து கொண்டார். அது போதாது என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னையும் உபயோகப்படுத்தி கொள்வார். நானும் ஒரு கட்டத்தில் உன்னை பிரிந்து செல்லலாம் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நான் உன்னை எனது சொந்த மகளாகவே பார்க்க தொடங்கினேன். உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாது என புரிந்தும் கொண்டேன். அது மட்டுமல்லாது நான் சென்றுவிட்டால் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்று நினைத்து உன்னை பார்த்து கொள்ளும் பொறுப்பையும் முழுமையாக ஏற்றும் கொண்டேன். அதனால்தான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை விட்டு பிரியாமலேயே இவ்வளவு காலம் இருந்தேன். இதைவிட அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் உனது கணவன் அஸ்வன் வேறு யாரும் அல்ல, இப்பொழுது இருக்கும் உனது அப்பாவின் தங்கை மகன்தான். ஆரம்பத்தில் இருந்தே அவன் அனாதை என்று கூறி உனது அப்பாதான் உன்னுடன் பழகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவன் மூலமாக இருக்கும் அனைத்து சொத்துக்களையுமே அபகரிக்கலாம் என்று நினைத்தும் உள்ளார்.
அதில் அவர்களின் வெற்றி கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. ஏனென்றால் அன்று உன்னிடம் புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று கையெழுத்து வாங்கி சென்ற பத்திரங்கள் அனைத்துமே உன் பெயரிலுள்ள சொத்துக்களை உனது அப்பா மற்றும் உனது கணவனின் பெயருக்கு மாற்றுவதற்கான பத்திரங்கள். நீ நினைப்பது போல உனது அப்பாவும் உனது கணவனும் நல்லவர்கள் கிடையாது. அன்று உன்னை திட்டமிட்டு கொல்ல நினைத்ததும் உனது கணவன்தான். அது மட்டுமல்லாமல் உன்னை 4 பேரை வைத்து கற்பழித்து பிறகு கொல்லுவதற்கும் பணம் கொடுத்தனர். அதை அவர்களோடு உனது கணவனும் உனது அப்பாவும் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்கும்படி நேரிட்டது. பிறகுதான் அந்த 4 பேர்களில் ஒருவரை சந்தித்து, அவர்களை விட நான் அதிகமாக பணம் தருகிறேன், உன்னை தப்பிக்க விட்டால் போதும் என்று கூற அவர்களும் பணத்திற்காக சம்மதித்தனர். அதனால்தான் உன்னை தப்பிக்க வைத்து பிறகு என்னிடமிருந்து பணத்தையும் வாங்கிச் சென்றனர். உண்மையிலேயே நீயாக அவரிடம் இருந்து தப்பித்து வரவில்லை. நான் கொடுத்த பணத்திற்காக தான் தப்பிப்பது போல உன்னை விட்டுவிட்டனர். உனக்கு என் மேல் இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்றால் நான் சொல்லும் இன்னொரு விஷயத்தை கேள். அவர்கள் 2 முறை முயற்சி செய்து நீ தப்பித்து விட்டதால் இன்று இரவே உன்னை கொல்லுவதற்கும் முடிவு செய்துள்ளனர். அதன்படி இன்று இரவு உனது அறைக்கு வந்து உன்னை கொல்லுவதற்கும் வாய்ப்புள்ளது. நீ பத்திரமாக இருந்து கொள். அவர்களுக்கு தேவை பணம் மட்டுமே. அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்குமே செல்வார்கள். ஏற்கனவே நீ நாளை வெளிநாடு செல்வதற்காக அனைவரிடமும் கூறிவிட்டார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு உன்னை இன்று இரவே கொன்றுவிட்டு நீ வெளிநாடு சென்றதாக நாடகம் ஆடிவிடுவார்கள். பார்த்து நடந்து கொள் என கூற எனக்கு அவர் பேச பேச அதிர்ச்சியாக இருந்தது. ஒருபுறம் உண்மை என்று தோன்றினாலும் மறுபுறம் நம்மை குழப்பி அவர் ஆதாயமடைய பார்க்கிறாரோ என்ற எண்ணமும் தோன்றியது. ஒன்றும் புரியாமல் அவரின் அறையை விட்டு வெளியே வந்தேன். எதுவாக இருந்தாலும் அவர் கூறியது அனைத்தும் உண்மை என்றால் அதற்கான பதில் இன்று இரவே கிடைத்துவிடும். நானும் இன்று இரவு வரை பொறுமையாக இருந்து என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என முடிவு செய்தேன். அதன்படி நான் உறங்குவதைப் போல தலையணையை வைத்துவிட்டு விளக்கையும் அணைத்துவிட்டு பீரோலுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். சிறிது நேரம் கணவரும் அறைக்குள் வந்தார். ஆனால் எதுவும் என்னிடம் பேசவில்லை. அவராக வந்தவர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக வெளியே சென்று விட்டார். நானும் வெகு நேரம் வரை காத்திருக்க நள்ளிரவு நேரத்தில் கணவரும் அப்பாவும் என் அறைக்குள் வந்தனர். வந்தவர்களின் கைகளில் கத்தி போன்ற ஆயுதங்களும் இருந்தன. ஒன்றும் பேசாமல் நான் படுத்திருக்கும் இடத்திற்கு வந்தவர்கள் முழு மூச்சாக தங்களின் பலம் கொண்டு கத்திகளால் குத்தவும் ஆரம்பித்தனர். இதை பார்த்து நான் திடுக்கிட்டு போனேன். குத்திய அவர்களும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் குத்தியது என்னை அல்ல, நான் வைத்திருந்த தலையணைகளை. அதை அவர்கள் உணர்ந்துவிட்டனர். உடனடியாக விளக்கை எரிய விட்டு பார்க்க அங்கே நான் இல்லை. அவர்களின் முகத்தில் அதிர்ச்சி தென்பட்டது. இதை அனைத்துமே நான் பீரோவுக்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இருவரும் விழித்தபடியே என்ன நடக்கிறது என புரியாமல் இருக்க, அதே சமயத்தில் எனது அறையை திறந்து கொண்டு காவல்துறையினரும் உள்ளே வந்தனர். அப்பொழுதுதான் எனக்கு உயிரே வந்தது போல இருந்தது. சின்னம்மா சொன்ன அனைத்துமே உண்மை என்றும் புரிந்தது. நானும் பீரோவில் இருந்து வெளிப்பட காவல்துறையோடு சேர்ந்து எனது சின்னம்மாவும் அறைக்குள் வந்தார். எனது சின்னம்மா தான் தகுந்த நேரத்தில் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க அவர்களும் வந்து சேர்ந்தனர். என்னையும் அவர்கள் கொல்வதற்கு முன்பாகவே காப்பாற்றியும் விட்டார். உண்மை வெளிப்பட்டதை அறிந்த அப்பாவும் என்ன செய்வது என்று புரியாமல் என்னை கோபத்துடன் தாக்க முற்பட காவல்துறையில் உள்ளவர்கள் அவரை மடக்கி பிடித்து கணவரையும் அப்பாவையும் அழைத்து சென்றனர். இதற்கெல்லாம் மூளையாக இருந்த தாத்தாவையும் அழைத்து சென்றனர். நானும் இவ்வளவு நாள் நம்பியிருந்த அப்பாவும் காதலித்த கணவரும் சொத்திற்காக என்னை கொல்ல நினைத்து துரோகம் செய்து விட்டார்களே என்ற கவலையில் கதறி அழுதேன். பிறகு சின்னம்மா தான் எனக்கு ஆறுதலும் கூறினார். இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். பிறகு மறுநாள் காலை நானும் சின்னம்மாவும் அம்மா அடைத்து வைக்கப்பட்டிருந்த மனநல மருத்துவமனைக்கு சென்று அங்கு பார்க்க அங்கே அம்மா எலும்பும் தோலுமாக காட்சியளித்தார். சின்னம்மா சொன்னது உண்மைதான். அவர் இன்னும் உயிரோடு தான் இருந்தார். அச்சு அசலாக என்னைப் போலவே இருந்தார். ஆனால் அவரின் மனநோய் மட்டும் தீரவே இல்லை. நானும் அப்பொழுதே அனைத்து உண்மைகளையும் கூறி அவரையும் என்னுடன் அழைத்து வந்தேன். சில நாட்கள் வரை என்ன செய்வதென்றே புரியாமல் அழுது கொண்டிருந்த எனக்கு சின்னம்மாதான் ஆறுதலாக இருந்து அனைத்தையும் கவனித்தும் கொண்டார். பிறகு நானாக முடிவெடுத்து எனது அலுவலகத்திற்கும் தொழிற்சாலைக்கும் சென்று பார்க்க அங்கே நிறைய குளறுபடிகளும் இருந்தன. பல கோடி ரூபாய் எனது அப்பாவும் கணவரும் சேர்ந்து கையால் செய்திருப்பதும் எனக்கு தெரிய வந்தது. இன்னும் சில மாதங்களில் கம்பெனி மொத்தமும் நஷ்டமடைந்து அனைத்தையும் மூடும் நிலைமையில் இருந்தது. பரம்பரையாக கட்டி காத்த வியாபாரத்தையும் தொழிற்சாலையும் எனது காலகட்டத்தில் நஷ்டமடைந்து மூடுவதற்கு நான் தயாராக இல்லை. என்னால் முடிந்த அளவிற்கு எனது உழைப்பை அதில் செலுத்தினேன். அதன் மூலமாக எனது அப்பா
மற்றும் கணவரின் துரோகத்திலிருந்து விடுதலையும் கிடைத்தது. அப்பா மற்றும் கணவரிடமிருந்து எனது சொத்துக்கள் அனைத்துமே நீதிமன்றத்தின் மூலமாக மீட்டும் எடுத்தேன். அவர்களுக்கும் என்னை கொலை செய்ய முற்பட்டது மற்றும் நம்பிக்கை துரோகம் உட்பட பல வழக்குகள் பதியப்பட்டு நிறைய ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கிடைத்தது. அவர்கள் இருவருமே செய்த துரோகத்தில் ஆண்களை வெறுக்கும் அளவிற்கு நான் ஆகிவிட்டேன். இப்பொழுது எனது கவனம் முழுவதுமே வியாபாரத்தில் மட்டுமே உள்ளது. நானும் அம்மாவிற்கு பெரிய மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்து வருகிறேன். எனக்கு உறுதுணையாக எனது சின்னம்மா தான் இப்போது இருந்து வருகிறார்.